பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1 ஜூன் 2026 வந்த நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. என்ன அப்படின்னா 134வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்றும் போது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் 11ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்த செப்பேடுகள். ஆக்சுவலாக நெதர்லாந்துக்கு இந்த செப்பேடுகளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 1700 டச்சு ஆளுகைக்கு கீழே நாகப்பட்டினம் இருந்தபோது, அதாவது ஃப்ளோரண்டியஸ் கேம்பர் அப்படின்றவர் இந்த செப்பேடுகளை நெதர்லாந்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்து அதை மீட்டுட்டு வந்திருக்காங்க. சரிங்களா, ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டுட்டு வந்திருக்காங்க. இது ராஜராஜ சோழன் அவருடைய பையன் ராஜேந்திர சோழன் இவங்க காலத்தை சேர்ந்தது இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள். மொத்தம் எத்தனை செப்பேடுகள் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 பெரிய மற்றும் 3 சிறிய செப்பேடுகள் இருந்திருக்கு. ஆக்சுவலா ராஜராஜ சோழன்றவர் அப்பா, ராஜேந்திர சோழன்றது அவரோட பையன். இந்த செப்பேடுகளில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, தந்தை ராஜராஜ சோழன் அளித்த வாக்குறுதிகளை அவங்களோட பையன் ராஜேந்திர சோழன் எப்படி நிறைவேற்றினாரு அப்படின்றத பற்றி இந்த செப்பேடுகளில் குறிப்பிட்டிருக்கு. இதை எதுக்காக ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, ஆனைமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்தை பௌத்த மடாலயத்துக்கு தானமாக வழங்கியிருக்காங்க. யாருன்னா இந்த சோழர் கால அரசர்கள். ஸோ அதனால தான் இதை ஆனைமங்கலம் செப்பேடுகள்னு குறிப்பிடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். 1 ஜூன் 2026 தினமணி நியூஸ் பேப்பரில் வந்ததுப்பா. நன்றி.